காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய ஆகாஷத்திற்காக நீதி வேண்டி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு தேவர் சமூகத்தின் சார்பாக என்னுடைய ஆதரவு. நான் எத்தனையோ போராட்ட களத்திற்கு சென்றிருக்கிறேன். அந்த போராட்ட களத்திற்கு சென்ற போதெல்லாம் காவல்துறையினர் பெரிய அளவு தடுத்தது கிடையாது. ஆனால் 2-3 மாதங்களுக்கு முன்பு எனது அருமைக்குரிய நண்பர் எங்கள் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் நினைவிடத்திலே இடைவெளியில் செல்வதற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது காவல்துறை என்னை அதிகமாக தடுத்தார்கள். நீங்கள் ஏன் அங்கு செல்கிறீர்கள், உங்களுக்கு எதற்கு இந்த வீண்களை என்றெல்லாம் கேட்டார்கள். அவருக்கு தெரியாது அருமைக்குரிய பசுபதி பாண்டியனுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருந்தது என்று. தேவர் சமூகத்தை பொறுத்தளவு பசுபதி பாண்டியன் எங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். என்னுடைய தங்கை சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அழைத்த போது இன்னொருத்தர் அந்த இடத்திற்கு சென்றேன். அப்பொழுது காவல்துறையில் கூறியதெல்லாம், நீங்கள் அங்கே செல்கிறீர்கள், உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார் என்று கேட்டார்கள். நான் காவல்துறையை நம்பி செல்லவில்லை. என்னுடைய அன்புக்குரிய தம்பி தங்கைகள் தேவேந்திரோல இளைஞரை நம்பித்தான் நான் அங்கு செல்கிறேன், எவனையும் நம்பி செல்லவில்லை என்று சொன்னேன். தேவேந்திரோல மக்களை பொறுத்தளவு வந்தாரை வாழ வைக்கும் குணம் கொண்டவர்கள். குறிப்பிட்டு போய் கழுத்திருக்கும் சிலை ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். யார் சென்றாலும் அவர்களுக்கு அந்த இடத்திற்கு சென்றால் எதிரியாக இருந்தாலும் பாதுகாப்பு கொடுப்பதான் அவர்கள் வழக்கம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதே போல அங்கிருந்த இளைஞர்கள் வரவேற்று சமூகத்தோடு உபசரித்தார்கள். அந்த பதிவை அதே போலத்தான் இந்த போராட்டத்திற்கு வரும்போதெல்லாம் சொல்கிறார்கள். இந்த ஆகாஷ் பிரச்சனையை பொறுத்தளவு ஆகாஷால் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றார். அடித்துக் கொன்ற போலீசார் 4 பேர், அடித்துக் கொன்ற போலீசார், மறந்துவிட வேண்டும் அந்த வார்த்தைகளை. போலீசார் 4 பேர் உங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் அங்கே செல்லக்கூடாது, உங்களுக்கு யார் பாதுகாப்பு தருவார்கள் என்றார்கள். அப்பொழுது இதைத்தான் சொன்னேன். போலீசார் என்றால் அவர்களுக்கு ஒரே சாதிதான், அது காக்கி சாதிதான். அது ஒரு நாளும் போலீஸ் இஸ் போலீஸ், போலீஸ் என்பது அது தனி சாதியை தவிர அதில் தேவேந்திர போலீஸ், தேவர் போலீஸ், நாடார் போலீஸ் என்றெல்லாம் கிடையாது. அவர்கள் யாரை அடித்துக் கொண்டாலும் அது மனித உரிமை மீறல் தான். அந்த இடத்திலே இந்த மகாராஜன் நிற்பேன், தேவர் சமூகத்தின் பிரதிநிதியாக மட்டுமல்ல, மனித உரிமை பாதுகாவலராக மக்கள் 8 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நீங்கள் ஆகாசை அடித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டேன். அவர்களுக்கு எந்த சத்தமும் வரவில்லை. அதேபோல தேவேந்திரோட இளைஞர்களை நம்பித்தான் நான் செல்கிறேன், யாரும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டாம், அவர்கள் என்னுடைய பாதுகாப்பை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னேன். அந்த சகோதரரை வீட்டிற்கு சென்றுவிட்டு வந்தேன். எந்த பிரச்சனையும் வரவில்லை, யாருமில்லை, ஒரு சிறு துளியோட கூட மனங்கோடும் அளவு கூட பேசவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்பான இளைஞர்களை கொண்ட ஒரு சமுதாயம், விவசாய பழங்குடியினர் இன்று இந்த இடத்துல 8வது நாளாக நீதியேற்ற போராடி இந்த தம்பியை நம்ம போக அச்சப்படணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கிருஷ்ணராஜபுரம் காலனிக்குள்ள போகிறதுக்கோ இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கோ யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷன் போனா தான் அச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு மானாமதுரை போலீசாருடைய நிலைமை மோசமாக இருக்கு. மானாமதுரையில் என்னடான்னா, எவனாவது ஒரு இளைஞன் எந்த சமூகமாக இருக்கட்டும், ஒரு ஏழை ஒரு இளைஞன் ட்ரிபிள்ஸ் போயிட்டான், அவன் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான்னா உடனே பிடிச்சி வழக்கு போட்டுவாங்க. ஆனால் சரக்கு விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன் மேல வழக்கு போட மாட்டான். நீ சரக்கு விற்கிறவனையும் கஞ்சா விற்கிறவனையும் என்னைக்கு நீ ஸ்டாப் பண்றியோ அன்னைக்கு தான் அந்த இளைஞர்கள் முதல்ல திருந்துவான். அவனை நல்லா சரக்கு விற்க விட்டுருவேன், 1000 பேர் குடிப்பான், அதை ஒரு 5 பேரை கணக்கு காட்டி நீ வழக்கு போட்டு இந்த இளைஞர்களை மேலும் மேலும் குற்றவாளியாக்கும். ஆகாஷோட பையில எடுத்து பார்த்தா 480 மதிப்பெண்கள் எடுத்திருக்க அந்த பையன். சாதாரண மதிப்பெண்கள் கிடையாது, நான் எடுத்தது கிடையாது, ஒரு பெரிய வழக்கறிஞர் நான் எடுத்தது கிடையாது, இப்படி பிள்ளைகள் எடுக்கவில்லை. ஆனால் இந்த இளைஞன் 450 மார்க் எடுத்திருக்கான். 500க்கு 450, 90% எடுத்திருக்கான். 90% எடுத்த இளைஞனுக்கு குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். எப்படி அவன் குற்றவாளியானான்? ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், உடனே அவன் மேல குற்றம் கேஸ், அவன் கஞ்சா வச்சிருந்தான், அவன் களவாணி பையன், அவன் திருட. இதே இது 2 சமூகத்து மேலையும் போடுறான், தேவர் மேலையும் போடுறான், தேவேந்திரத்து மேலையும் போடுறான். மொத்தத்தில் அந்த 1 டன் ஒரு கேஸ் வச்சிருக்கான். தீபாவளி வந்தா போதும் 1 டன் போட்டுவான், தேவர் ஜெயிச்சு வந்தா 1 டன், மார்கல் ஜெயிச்சு வந்தா 1 டன், இதே 1 டன்னை போட்டு 2 சமூக மக்கள் மேலையும் 1 டன் போட்டு குற்றவாளியாவே ஆக்கிட்டான். அவன் வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் வெளியில தான் தங்கணும், வீட்டுக்கு வந்தா பிடிச்சி கேஸ போடுறது. முழு நேரம் அவனை குற்றவாளி ஆக்கி இன்னைக்கு ஒரு இளைஞனுடைய உயிரை கடைசியில் பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பையனை பிடிச்சிட்டு போய் கண்ணை கட்டி, இந்த பையனை கூட்டு போய் கண்ணை கட்டி அடிக்கிறான். காலுக்கு கீழே கல்லை வச்சு
பெரிய இரும்பு பைப்பால் அடிக்கும் போது அந்த காலில் முட்டிக்கு கீழே அடிச்சு ரத்தம் ஒழுகி சரியான ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காம இந்த பையனை வேணும்னே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம சாகடிச்சிருக்கான். இதுல டாக்டரும் குற்றவாளி. அந்த டாக்டர் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இவனுக்கு மூச்சுத்திறல் ஏற்பட்டிருக்காது. யாரா இருந்தாலும் காலில் அடிபட்டு ரத்தம் ஒழுகி ஓடும் போது அதை பல்மனரி எடிமா டியூ டு அஸ்பீசியா என்று சொல்லுவார்கள். நுரையீரலில் நீர் கோர்த்து மூச்சுத்திறல் ஏற்பட்டது என்று சொல்வார்கள். நான் பல வழக்குகளை பார்த்திருக்கிறேன். சிவந்திப்பட்டி காவல் மரண வழக்கு, பாலகிருஷ்ணன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு, பேச்சுத்துறை வழக்கு, இப்படி பல வழக்குகளை பார்த்துட்டேன். எல்லா வழக்குலையும் கால் முறிவா இருக்கும். கால் முறிவானா ஆட்டோமேட்டிக்கா படபடப்பு மூச்சுத்திறல் ஏற்பட்டு ஒரு நாள் 2 நாள்ல செத்து போயிடுவான். ஒரு இளந்தாரி பையன் 26 வயது நிரம்பிய அழகிய ஒரு அழகான ஒரு இளைஞர் இறந்து விட்டார். அந்த இழப்பை தாங்க முடியாம இந்த மக்களெல்லாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? திருப்போணத்தில் அஜித் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டால் காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்டால் அவருக்கு உடனடியாக 40 லட்சத்தை நீங்க நிவாரணமாக கொடுத்தீங்க. அவருக்கு 40 லட்சம் நிவாரணமாக கொடுத்தீங்க. அடிச்சு கொண்டு அத்தனை போலீஸ் இன்னைக்கு ரிமாண்ட்ல இருக்கான். டிஎஸ்பி மேல கூட எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த தேவேந்திர கொலைகளை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு. நிவாரணத்தையும் காணும், நீதியவும் காணும். 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்த உத்தரவிலே அந்த சஸ்பெண்டை நீ நினைச்சா ரத்து பண்ணிடுவேன். உடனடியா அவர்கள் நீ கைது பண்ணிருக்கணும்ல. அப்படி கைது பண்ணணும் அப்படிங்கும் போது என்ன சொல்ல வர்றோம்னா, எங்களை மாதிரி ஆளுங்க போறாங்கன்னா அவர் உங்க சாதி. எந்த சாதியும் கிடையாது. நான் காக்கின்ற ஒரு சாதி தாண்டா இருக்கான். தேவேந்திர உலக இளைஞனாக இருந்தாலும் தேவர் இளைஞனாக இருந்தானே அடித்து கொண்டால் எவனாக இருந்தாலும் காவல்துறை எதிர்த்து இந்த மகாராஜன் அங்கு நிற்பேன் என்று சொல்லித்தான் நீங்க வந்திருக்கிறார். காவல்துறைக்கு சாதியே கிடையாது. போலீஸ் இஸ் போலீஸ். அதை நம்ம விடவே கூடாது. இந்த விவகாரத்தை 8 நாளாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். கைது செய்யப்படும் வரை, இவர்கள் கைது செய்யப்படும் வரை நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டால் நீங்கள் இந்த தேவேந்திர சமூக மக்களை மட்டும் கைவிடவில்லை, அத்தனை ஒட்டுமொத்த தேவர் சமூகம் விட்டு அத்தனை சமூகத்தையும் கைவிடப்பட்ட பாவியாகி விடுவீர்கள். ஏனென்றால் இந்த போராட்டத்தினுடைய முடிவை அத்தனை சமூகமும் நோக்கி காத்திருக்கிறது. இந்த போராட்டம் வெற்றியடையாவிட்டால் மானாமர காவலை நடத்தலாம், யார வேணா அடிச்சுக்கலாம் தாங்க. இந்த போராட்டம் 8 நாள் பண்ணவனே முடிச்சிட்டான். ஏனால் போராட்டத்திற்கு, நீண்ட நெடிய போராட்டத்திற்கு தயாராக இருந்து பல வெற்றிகளை கொடுத்த சமூகம் ஒரு சமூகம் இருக்கிறதா தேவேந்திர சமூகம் மட்டும்தான். மற்ற சமூகம்லாம் 1 நாள் போராடுவா, 2 நாள் போராடுவா. ஆனா தென்னகத்துல முத்துமுலன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், 72 நாட்களுடைய உடலை வைத்து போராடி வெட்டுகின்ற சமூகம். அதை எப்படி வேணாலும் எதிர்த்து போட்ட அந்த கருத்து. ஆனால் இந்த இடத்திலே நான் சொல்கிறேன், 8 நாள் போராட்டத்திற்காக நீங்கள் சோர்வடைந்து விட வேண்டாம். 8 நாளுக்கு நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. நீங்க எத்தனை நாள் போராட்டம் நடத்தினாலும் சரிதான். உங்களோட மகாராஜன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேவர் சமூகம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். எவனோ 2 பேடி பையன் எங்கேயாவது பேசுறான்னு நீங்க வருத்தப்பட வேண்டியது கிடையாது. அது 2 சாதியில இருக்கான், 2 சாதி இருக்கான். அங்கிட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இரு சமூகமும் ஒற்றுமையாக இருந்தால் ஆட்சியாளர்கள் யார் என்று தீர்மானிப்பது இந்த இரு சமூகமாகத்தான் இருக்கும். ஆட்சியாளர் யார், இன்னைக்கு யார் ஆட்சி பண்ணணும் தீர்மானிப்பது இந்த சமூகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரு சமூகத்துல சில பேர் ஃபேக் ஐடியில வந்துடுறான். அந்த ஃபேக் ஐடியில பாத்தீங்கன்னா முகமே இருக்காது. முகம் தெரிஞ்சா உண்மை தெரிஞ்சிருமா? அப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சில திராவிட ஆட்சியாளர்கள் அவர்களே ஃபேக் ஐடிகளை உருவாக்கி இரு சமூகத்தையும் மோத விட்டு கொண்டிருக்கிறார்கள். பிடிச்சா பேச, பிடிக்கலையா விலகி போயிரு. ஏன் ஒரு சாதி குறை சொல்லிட்டு இருக்க? இப்ப இன்னைக்கு ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல எல்லா சமூகமும் வந்திருக்கணும். அதே போல தேவேந்திர தலைவருக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த பசங்களெல்லாம் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. நீங்க இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். இருந்து இவனோட இருந்து வெற்றியை வாங்கி தர வேண்டும். அத்தனை பேரையும் கைது செய்து உள்ள அடைக்கலன்னா அடுத்து மானாமதுரையில் எத்தனை லாக்அப் டெத்து விழுன்னு கணக்கே இருக்காது. மானாமதுரையில் அடுத்து லாக்அப் டெத்து தான். இந்த கிருஷ்ணராஜபுரம் இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 2000 குடும்பம் இருக்கு, 1000 இளைஞர் இருக்கான். இந்த போராட்டத்தில் கலந்து